இப்போது இந்த ஆண்கள் எல்லாமே பொதுவாக என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு அதிகபட்சமாக ஒரு 2 பீரை போட்டு போய் படுத்தணும், இல்லை ஒரு பாட்டு அடிச்சுட்டு போய் படுத்துடணும் அப்படின்றது தான். அது இல்லாத பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரொம்ப கர்ண கொடூரமாக மாறி வருகிறார்கள். ரொம்ப சைக்கோக்களாக யார் ஆம்பளை விட பெண்கள் தான் அதிகப்படியாக மாறி வருகிறார்கள். இப்போ என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கொரியன் சீரியல், சவுத் கொரியாவோட சீரியலை பார்த்து உள்ளுக்குள்ள ஈரலே கெட்டு போயிருக்கு. தமிழ்நாட்டோட ஈரலே கெட்டு கிடக்கிறது. அது காரணம் தற்கொலை கட்சியை நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். எவ்வளோ முட்டாள்கள், இதாக இருப்பேன் அதாக இருப்பேன் பொண்டாட்டியாகவும் இருப்பேன்றான். அதை நீ கண்டிக்கலை. அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக இருப்பேன்னு ஒரு கலாச்சார சீர்கேடுக்கு ஒரு இது போகுது. அதை விட குடி ஒன்றும் பெரிய இது கிடையாது. அப்படி ஒன்றும் அவனுக்கு கெட்டு போயிடலையே. ஏன்னா அதே மாதிரி இந்த கொரியன் சீரியலை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தனை லவ் பண்ணுறாங்க, இவனை மாதிரி தான் புருஷன் வேணும்னு. ஒரு காலத்தில் ஷாருக்கான், சல்மான் கான், விஜய், அஜித் சுற்றிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சவுத் கொரியன் இருப்பான்ல, சகப்பாக இருப்பான், அழகாக பொம்மை மாதிரி இருப்பான், அவனை லவ் பண்ணுறாங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு லவ் பண்ணும்போது இவனோட உணர்வுகளை அந்த சீரியல் வந்து அது மாதிரி வடிவமைக்கப்படுது. பெண்களோட உணர்வுகளை அப்படியே தாங்கி பிடிச்சு அப்படியே உருகக்கூடிய ஹீரோவாக அதில் காட்டுறான். காட்டும்போது இவளுக்கு என்னன்னா, அது ரியல் லைஃப்னு நினச்சிக்கிட்டு அவனை நோக்கி இவன் தான் நம்மளை புரிஞ்சுக்குவான், இவன் மட்டும்தான் நம்மளை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி அந்த போலி பிம்பத்தை பார்த்து என்ன பண்ணுறாளுங்கன்னா, இவளும் இப்படி இருக்கா, இன்னொருத்தையும் அதே தான் நினைக்கிறான், அவன் தான் நம்மளை புரிஞ்சுக்குவான், சவுத் கொரியன் தான் நம்மளை புரிஞ்சுக்குவான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு போய் என்ன பண்ணுறாளுங்கன்னா, இவளுக்கு 2 பேரும் ஒன்றாகி பைசெக்சுவலாக மாறிடுறாங்க. இது வந்து லட்சக்கணக்கில் 1 2 நான் 1000 100 சொல்லலை, அவ்வளோ பெண்கள், இளம் பெண்கள், கல்லூரி மாணவிகள் படித்து கொண்டிருப்பவர்கள் பைசெக்சுவலாக மாறி இருக்காளுங்க, லிவிங் டுகெதரில் இருந்துகிட்டு இருக்காளுங்கன்ற உண்மை. ஒரு நாளைக்கு எப்படி தற்கொலை கட்சி ஆரம்பித்தோடனே இவ்வளோ தற்கொலையாக தமிழ்நாட்டில் இருக்கான்னு வெளியில் வெடித்து செதறி வெளியில் வந்ததோ, அதே மாதிரி ஹோமோசெக்சுவல், பைசெக்சுவல் இது எல்லாமே உடச்சி செதறி வெளியே வரப்போகுது. அன்னைக்கு இவர் பிடுங்குவார், இவர் வந்து சொல்லுவார் என்னன்னு, மகா பிடுங்குவார். ஏன்னா இதை எப்படி தடுப்பீங்க நீங்கள்? இதை யார் போய் தடுக்கிறது? சமூகமே சீர்கெட்டு போயிட்டு இருக்கு. அதை மாற்றுவதற்கு ஒவ்வொருத்தனும் வீட்டில் வயிற்றுல புளியை கரைச்சிட்டு உட்காந்துருக்கா. இவர் வந்து இது பண்ணி, சிங்கப்பூரில் கடை இல்லையா, மலேசியாவில் கடை இல்லையா, எல்லாம் குடிச்சு ரோட்டில் விழுந்து கிடக்கானா, இலங்கையில் கடை இல்லையா, பிராந்தி கடை இல்லையா, பிராந்தி விற்கலையா, சாராயம் விற்கலையா, எல்லாம் குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துருக்கானா? ஏன் குடிக்கல? அவன் மக்கள் தெளிவாக இருக்கான். குடின்றது எதற்காக நம்ம இதை அருந்துறோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அது தெரிஞ்சு தான் அவன் பண்ணுறான் எல்லா நாட்டிலையும். அப்போ இங்கே மட்டும் இல்லை அப்படின்னா அவனுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாற்றுங்க, அவனுக்கு கல்வி அறிவை மேம்படுத்துங்க, அவனுக்கு பொது அறிவை மேம்படுத்துங்க, அதற்கான கோரிக்கையை வைங்க, அதுக்கான இது பண்ணுங்கள். என்னமோ இப்போ நீங்கள் வந்து கலைஞர்